வெயிட் லாஸ் பண்ணலான்னு முடிவு பண்றோம். முடிவை எடுத்த அடுத்த நாளே வெயிட் லாஸ் ஆயிருமா? ஆகாதுல்ல. டெய்லியும் பிடிக்கலனாலும் அது கஷ்டமா இருந்தாலும் வேக வச்ச வெஜிடபிள்ஸை சாப்பிட்டு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி வெளியில சாப்பிடாம எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் கொஞ்ச நாள் கழிச்சு சின்னதா ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இது பின்னாடி நடக்க போற வெயிட் லாஸ்க்கு நாம டெய்லியும் அனுபவிக்கிற சின்ன சின்ன கஷ்டங்கள். இதை இன்னும் பெட்டரா சொல்லணும்னா, பிற்காலத்துல கிடைக்க போற நன்மைக்காக நான் இந்த கஷ்டமான வேலைய எனக்கு பண்ண பிடிக்கலனாலும் இன்னைக்கு செய்ய போறேன். எந்த ஒரு பிசினஸ்மேன், ஸ்போர்ட்ஸ்மேன், செலிபிரிட்டின்னு யாரோட சக்சஸ் ஸ்டோரி எடுத்தாலும் அதுல இந்த கான்செப்டை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தா ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, டெய்லி ஜிம்முக்கு போறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. சில நாள் எனக்கும் ஜிம்முக்கு போறது பிடிக்காது. ஆனா பிடிக்கலனாலும் நான் போவேன். அப்படி பண்ணும்போது தான் என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகும். அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா தான் ஃபீல் பண்ணுவேன். இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் எல்லா சக்சஸ் ஸ்டோரிக்கும் இருக்கிற காமனான விஷயம். இதை நாம செலிபிரிட்டிஸோட சிக்ஸ் பேக்ஸ்லயும் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் கிட்டயும் பார்க்கலாம். அதெல்லாம் சரி, ஆனா என்ன பண்ணாலும் என்னால டெய்லியும் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்போ இதை எப்படி சரி பண்றது? எல்லாருமே பெர்ஃபெக்டா ஸ்ட்ரிக்டா நினைச்சதை செஞ்சு முடிக்க முடியாது. ஆனா அதுக்காக நான் எப்பவுமே இப்படிதான், நான் சோம்பேறி, என்னால எதுவுமே சரியா பண்ண முடியாதுன்னு நெகட்டிவ் ஸ்பேஸுக்கு போகக்கூடாது. ஒரு சைக்கிள்ல பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது டக்குன்னு விழுந்துட்டா திரும்ப ஏறி உட்காந்துருவோம்ல, அது மாதிரி திரும்ப நெக்ஸ்ட் டே அதை செய்ய ட்ரை பண்ணணும். அது அப்படியே அம்போன்னு விட்டுறக்கூடாது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள டிசிப்ளின் ஆக்கிரும். அது நம்ம தன்னம்பிக்கைய ஜாஸ்தி பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஈகோ இருக்குல்ல, எல்லார விட பெரிய ஆள் நான் தான் அப்படின்னும் சொல்லும். இல்ல நான் தான் இருக்கிறதுலயே வெஸ்டான ஆளுன்னும் சொல்லும். நான் இப்படி நான் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு நான் டெய்லியும் என்னோட வேலையை சரியா செய்யறனா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும். வெயிட் லாஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி டெய்லியும் 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்போம். சில நாள் 1 hour பண்ண முடியாது. அதுக்காக பண்ணாமையே விடாம அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது பண்ணினா அது பெரிய ரிசல்ட்டை கொடுக்கலனாலும் கடைசிக்கு சின்ன ரிசல்ட்டாவது கொடுக்கும். இது மாதிரி செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பண்றோமா இல்லையா அப்படிங்கறது தான் விஷயம். அதுல நான் அப்படிங்கிற ஈகோவை எடுத்துடணும். அப்பதான் ஒரு பேலன்ஸோட இருக்க முடியும். வெயிட் லாஸ் பண்ணிட்டா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க, நான் இன்னும் அழகா தெரிவேன், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் செகண்டரியான விஷயம்தான். மத்தவங்க பாராட்டும் போது நல்லாதான் இருக்கும். அது நமக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் மாதிரி. ஆனா அந்த பாராட்ட மட்டுமே எதிர்பார்த்து வேலை பார்த்தா நம்மளோட சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்ல இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம கோலை அச்சீவ் பண்றப்ப இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்தையும் நம்ம கவனிக்க தவறிடுவோம். இது நம்மளோட வெற்றி மத்தவங்க கையில இருக்கிற மாதிரி ஆயிரும். அது பல நேரங்கள்ல ஏமாற்றத்துல முடிஞ்சிடும். ஏன் வேலைய நேத்து விட இன்னைக்கு நான் பெட்டரா பண்ணிருக்கேனா, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா, என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு தான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை மெஷர் பண்ணணும். நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். மத்தவங்களோட கம்பேர் பண்றதும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். வெளியில இருந்து வர பாராட்டுக்கு இல்ல விமர்சனத்துக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலே நம்மளோட ஃபோக்கஸ் இன்னும் ஜாஸ்தியாகி வேலையை இன்னும் பெட்டரா பண்ண முடியும்.